ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் கமெண்ட் செக்ஷனில் என்ன டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ப்ரோ எனக்கு படிக்கும்போது ரொம்ப தூக்கமாக வருது, அதனால் படிப்பை நான் ரொம்ப நேரம் கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுடைய படிப்பு ரொம்ப கெட்டு போகுது, அதனால் அவங்க எக்ஸாமில் வர மார்க்கும் ரொம்ப கம்மியாகுது. அதை எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு 13 சீக்ரெட் ட்ரிக்ஸை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால லாங் டைம் வந்து நீங்கள் படிக்க முடியும். எந்த ஒரு ஸ்லீப்பி மைண்டும் இல்லாமல் லாங் டைம் உங்களால் படிக்க முடியும். படிச்சுட்டு ஒரு சப்ஜெக்டை வந்து ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியும். அந்த 13 சீக்ரெட் ட்ரிக்ஸ் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை பற்றி ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் வராது, அதே மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு இருக்காது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுடைய ஸ்டடி டியூரேஷன் அதிகரிக்கிறதுனால உங்களுடைய மார்க்கும் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமாகவே வரும். ஃபஸ்ட்டு என்ன ட்ரிக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னா, பேஸ்ட் யுவர் கோல் ஆன் வால். இது எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் சம் ஆஃப் த பர்சனுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இருக்குன்னா, அவங்களுடைய கோல் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இல்லைனா 10th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு 11th நல்ல குரூப் எடுக்கணும், காலேஜ் 12th நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிவிட்டு நல்ல காலேஜ் வந்து நல்ல டிகிரி போகணும். அது எல்லாமே அவங்களோட எய்மாக இருக்கணும். அந்த எய்மை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு A4 ஷீட்டில் பிரிண்ட்டோ இல்லை நீங்கள் ட்ரா பண்ணியோ இல்லை எழுதியோ பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு டைமும் நீங்கள் படிக்கிறதுக்கு டயர்ட் ஆகும்போது அந்த வாலில் இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது சம் என்தூசியாசம் அது வந்து உங்களுக்கு வரும், ஃபார் எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் டயர்ட்னஸ் போயிட்டு எனர்ஜி கிடைக்கிறனால நீங்கள் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வாலில் வந்து அந்த மோட்டிவேஷ்னல் கோட்ஸோ மோட்டிவேஷ்னல் உங்களுடைய டிசைரோ நீங்கள் பார்க்கும்போது அதை பார்த்துட்டு நம்ம இதை அச்சீவ் பண்ணணும்னா நம்ம லாங் டைமில் படித்தாதான் நம்மளுக்கு நல்ல மார்க் கிடைக்கும், அதுக்கு மூலமாக நம்ம நல்ல பொசிஷன் வந்து போகலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு வால் உங்கள் வீட்டில் இருக்கிற வாலில் ஜஸ்ட் உங்களுடைய ஆம்பிஷனை ஒட்டிடுங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு படிக்கணுன்ற எனர்ஜி வந்து அதிகமாகவே இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக். செகண்ட் ட்ரிக் என்னென்னா, ரிமைனிங் டேஸ். அதே மாதிரி அந்த வால் ஆம்பிஷன் வந்து உங்கள் வாலில் ஒட்டுற மாதிரி இந்த ரிமைனிங் டேஸும் ஒட்டிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரிமைனிங் டேஸை எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 30 டேஸ்க்கு முன்னாடி ஒரு 30 டேஸ் வர மாதிரி காலம் ரோஸ் அது மாதிரி போட்டு அந்த 30 டேஸையும் மென்ஷன் பண்ணிடுங்க. எப்படின்னா, 1 மந்த்துக்கு பிஃபோராக நீங்கள் ஒட்டும் போது ஒவ்வொரு டேஸ் முடியும் போதும் அதை கிராஸ் பண்ணுங்கள். இன்னும் எனக்கு 29 டேஸ் இருக்குது, இன்னும் எனக்கு 28 டேஸ் இருக்குது, இன்னும் எனக்கு 15 டேஸ் இருக்குது அப்படி நீங்கள் பார்க்கும்போது இன்னும் நம்மளுடைய டைம் டியூரேஷன் கம்மியாக இருக்குது, இதுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நம்ம தூங்கினா கம்ப்ளீட் பண்ண முடியாது, எக்ஸாம் சீக்கிரம் வந்துடும், அது வந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு ரிமைண்ட் பண்ணும். அதனால் இந்த டேபிளை வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து இயர்லி வைஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஜனவரி டு டிசம்பர் அதை மென்ஷன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மந்த்தையும் நீங்கள் கிராஸ் பண்ணலாம். இன்னும் எனக்கு வந்து 10 மந்த்ஸ் தான் இருக்குது, 9 மந்த்ஸ், 3 மந்த்ஸ், 2 மந்த்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மந்த்ஸ் பிஃபோராக இருக்கும்போது 30 டேஸ் இருக்குது, 29 டேஸ் இருக்குது, அது மாதிரி கிராஸ் பண்ணிட்டு வரும்போது ரிமைனிங் டேஸ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும், நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், தூங்கினா நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு தூங்காமல் இதுவும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, ரீட் வித் சவுண்டு. இதை நம்ம எந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஃபார் பர்சன் கண்டினியூஸாக படிக்கும்போது சம் டயர்டு வந்து நம்மளுக்கு வரும். அப்போ என்ன பண்ணலான்னா, படிக்கிற டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம பாடி எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். அப்போ என்னென்னா கொஞ்சம் எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம படிக்கிறதோடைய ஆர்வம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே மாதிரி டியூரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எப்போ படித்தாலும் படிக்கும்போது உங்களுடைய சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியே படிங்க. சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி படிக்கும்போது உங்கள் பாடி ஆக்டிவேட் ஆகும், ஸ்லீப்பி மைண்ட் இருக்காது, டயர்ட்னஸ் இருக்காது, டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் படிக்கிறதோட டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோர்த்தாக என்ன டிப்ஸ் இருக்குது தூங்காமல் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ப்ராப்பர் லைட்டிங் அண்ட் ரூம் ஃபெசிலிட்டி வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரூம் வந்து டல் லைட்டாக எரியுது, இல்லைனா ரூம் வந்து அந்தளவுக்கு ப்ராப்பராக இல்லை, டேபிள் வந்து ஆடிட்டே இருக்குது, கண்டினியூஸாக படிக்க முடியல அப்படின்னு இருக்கும்போது சம் ஸ்டூடெண்ட் வந்து டயர்ட்னஸ் ஆவாங்க, ஸ்லீப்பி மைண்டில் வந்து போவாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் லைட்டிங் ஃபெசிலிட்டி, ரூம்லேயும் நம்மளுக்கு ஒரு லைட்டிங் இருக்கும், அதே மாதிரி ஸ்டெடி லைட் இருந்தால் கூட நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுங்க. ஸ்டெடி லைட் வாங்கும்போது அழகாக ஃபோக்கஸ் உங்கள் புக் மேலே இருக்கும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவே நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரூம் ஃபெசிலிட்டி, ரூம் வந்து க்ளீனாக வச்சுங்க, அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பராக அன்ப்ராப்பராக இல்லாத மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும்போது உங்களுக்கு படிக்கிற ஆர்வம் வந்து அதிகமாகும், அதனால் தூக்கம் அந்த டயர்ட்னஸ் வராது, தூங்கவும் மாட்டீங்க, படிக்கிற டைமும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னா,
டோன்ட் ரீட் ஆன் பெட். அதே மாதிரி சம் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பழக்கம் இருக்கும், பெட் மேலே உட்காந்து படிக்கிறது, படுத்துட்டு படிக்கிறது அப்படின்னு படிக்கவே படிக்காதீங்க. ஏன்னா அப்படி படிக்கும்போது நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது உங்களால் என்னென்னா ஈஸியாக நீங்கள் தூங்கிடுவீங்க. அப்போ என்னென்னா ஒரு உட்கார்ந்து ஒரு டேபிளுக்கு முன்னாடி உட்காந்து படிக்கிறது, இல்லை தரையில் உட்காந்து படிக்கிறது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். பெட் முன்னாடி பெட்டில் நீங்கள் படிக்கும்போது என்ன நடக்கும்னா, கொஞ்ச நேரம் படுத்துட்டு நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டிசைட் ஆகுவீங்க. அது ஒரு தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி உங்களை வந்துடும். அதனால் உங்களுடைய தூங்குகிற டியூரேஷன் கம்மியாகும். அதனால் பெட் மேலே உட்காந்து படிக்கிற பழக்கத்தை அவாய்ட் பண்ணுங்க. இது வந்து 5th ட்ரிக்ஸாக இருக்குது. இதை ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் தூங்காமல் படிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு கோர்ஸ்னாக இருந்தாலும் சரி கண்டினியூஸாக 2 hours 3 hours படிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம பாடியும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராப்பராக இன்வால்மெண்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா 1 hour எடுத்துங்க. 1 hourல 45 minutes வந்து கண்டினியூஸாக படிங்க. நெக்ஸ்ட் 15 minutes அதை வந்து பிரேக் எடுத்துங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வாக் பண்ணுங்கள் வீட்லேயே, இல்லைனா வெளியில் நில்லுங்க கொஞ்ச நேரம், இல்லைனா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அது மாதிரி ஆக்டிவிட்டீஸை பண்ணுங்கள். அதனால் ரிலாக்ஸேஷன் முக்கியம். கண்டினியூஸாக நம்ம படித்தா மைண்டும் சரி பாடியும் சரி டயர்ட் ஆகிடும். அதனால் 45 minutes படிச்சிங்கன்னா 15 minutes பிரேக் எடுத்துங்க. அந்த பிரேக்கில் என்னென்ன பண்ணணும்னு நான் அடுத்த ஸ்லைடில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 45 minutes கண்டினியூஸாக படிக்கிறீங்கன்னா 15 minutes வந்து பிரேக் தாராளமாக எடுத்துக்கலாம். எடுத்தால் தான் அடுத்த படிக்கிறதுக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட், லிசன் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்ஸ். இது என்னன்னா, ஏன் டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்க்கக்கூடாது, ஆனால் ஏன் லிசன் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது இதில் வர மியூசிக் எல்லாமே வேர்ட்ஸ் வராது, லிரிக்ஸ் வராது, வெறும் மியூசிக் மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம யூடியூப்பில் செக் பண்ணாலே தெரியும், இளையராஜா இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், ஏஆர் ரஹ்மான் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், அது மாதிரி சொல்லும்போது அதில் வேர்ட்ஸ் வராது. நான் ஏன் வேர்ட்ஸ் இருக்கிறத லிரிக்ஸ் இருக்கிறத மியூசிக் ஹியர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அதில் வர மியூசிக் லிரிக்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுவீங்க. அதனால் படித்தது உங்களுக்கு மறந்து போகிற சான்ஸ் இருக்குது. ஆனால் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த மியூசிக் மட்டும்தான் உங்களுக்கு வரப்போகுது. மைண்டு ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். எந்த ஒரு சுற்றி நடக்கிற எந்த ஒரு இன்வால்மெண்ட்டும் நீங்கள் தலையிட மாட்டீங்க. அதனால் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது அடுத்தது நீங்கள் ஈஸியாகவே படிப்பீங்க. அப்போ அந்த 45:15 அந்த 15 minutesல நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் கூட ஹியர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, அந்த லிரிக்ஸ் வர மாதிரி பண்ணாதீங்க, அது உங்கள் ஈஸியாக மைண்டில் அப்சர்வ் ஆகிடும். அதனால் படிக்கிற நேரத்தை டிஸ்ட்ராக்ஷன் வந்து வரும். அதனால் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் போங்க, மைண்ட் வந்து ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட், நீட் ப்ராப்பர் ஸ்லீப். அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் படித்தா நம்ம அதிக ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் மித்து, ஓகேவா? அதனால் ப்ராப்பர் ஸ்லீப் வேணும். மினிமம் இந்த வயசில் உங்களுக்கு 6.5 hours to 7 hours அதுக்குள்ளே தூங்கிடுங்க. அந்த அளவில் நீங்கள் தூங்கினா தான் மறுநாள் நீங்கள் படிக்கிறதுக்கும் சரி, ஸ்கூல் போகிறதுக்கும் சரி, டியூஷன் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கும் சரி உங்களுக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும். நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது எல்லாமே ஒரு ப்ராப்பராக நீங்கள் பண்ண மாட்டீங்க. 100% ஃபுல்ஃபில் வந்து உங்களால் கொடுக்க முடியாது. அதனால் சீக்கிரம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு 10:30 அது மாதிரிலாம் போயிடுங்க தூக்கத்துக்குங்க. சப்போஸ் முடியுது அப்படின்னா 9:30 கூட போயிடுங்க. இயர்லி மார்னிங் வந்து ஒரு 5:30 5 அது மாதிரி எழுந்துங்க. அப்படி எழுந்துக்கும் போது உங்களுக்கு அழகாக எனர்ஜி உங்கள் பாடி கிடைக்கும். அந்த நாள் ஃபுல்லாகவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா தூங்காமல் நம்ம ஒர்க்கை செய்கிறதுக்கும் தூங்கி நம்ம ஒர்க்கை செய்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது. தூங்காமல் ஒர்க் செய்யும்போது நம்மளால் 100% சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்க முடியாது. அதுவே தூங்கி நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% இருக்கும். அதனால் ப்ராப்பர் ஸ்லீப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து டூ சம் எக்ஸசைஸ். இந்த இடத்துல நீங்கள் ஜிம்மில் போய்லாம் ஒர்க் அவுட் பண்ண போகிறது இல்லை. என்னென்னா ஜஸ்ட் ஸ்கிப்பிங் ஆடலாம், அதே மாதிரி வாக் பண்ணலாம், ரன் பண்ணலாம், இல்லைனா உட்கார்ந்து எழுந்துக்கலாம், தண்டால் எடுக்க புஷ்அப் பண்ணலாம். அது மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணும்போது யோகா எதனா மெடிடேஷன் அது மாதிரி பண்ணலாம். அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பாடி வந்து ரொம்பவே ரிலாக்ஸ் ஆகும். ஏன்னா மைண்ட் எப்படி ரிலாக்ஸேஷன் இருந்தால் தான் படிக்க முடியுமே தவிர அதே மாதிரி பாடியும் ரிலாக்ஸேஷன் இருந்தால் தான் உங்களால் படிக்க முடியும். அதனால் எக்ஸசைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பாடி ரொம்பவே ஃப்ரெஷ்அப்பாக இருக்கும். அதனால் தூங்காமல் உங்களால் படிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, ஈட் லைட் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் மோர் வாட்டர். இந்த இடத்துல என்னென்னா, நீங்கள் சப்போஸ் சாப்பிட்ட பிறகு நான் கொஞ்சம் நேரம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பிட்றாதீங்க. ஓரளவுக்கு 75% 60% அந்த அளவுக்கு சாப்பிட்டு படிங்க. ஏன்னா 100% நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு படிக்கும்போது சம் டயர்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அப்போது ஈஸியாக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அதுவே சாப்பாடு வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிடும்போது உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ரொம்ப நேரம் கண்டினியூஸாக படிக்கலாம். அதே மாதிரி வாட்டர் இல்லாமல் இருக்காதீங்க. குறைஞ்சது ஒரு 2.5 liters வாட்டர் வந்து டெய்லியும் கன்சியூம் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, வாட்டரேட்டராக உங்கள் பாடி எப்பவுமே இருக்கும். அப்போது ரொம்ப எனர்ஜியாகவே இருக்கலாம். அப்போ நீங்கள் நிறைய நேரம் படிக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட், டோன்ட் திங்க் டூ மச். அதே மாதிரி ஸ்கூலில் எதனா ப்ராப்ளம், வீட்டில் எதனா ப்ராப்ளம், அதை பற்றி ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அப்படி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுனீங்கன்னா அதனால் உங்களுக்கு படிக்கிற நேரம் வந்து வேஸ்ட் ஆகும். படிக்கிற எஃபெக்டிவாக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. இதுவும் ரொம்பவே கஷ்டமாகிடும். அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமையும் மைண்டுக்குள்ளே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அது உங்களுடைய படிக்கிற எஃபெக்டிவ்னஸை கம்மி பண்ணிடும். அதனால் ரிலாக்ஸாக படிங்க. எதையும் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ரிலாக்ஸாக படிக்கிறதுனால ஈஸியாக தூக்கமே இல்லாமல் உங்களால் படிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டோன்ட் வாட்ச் டிவி அண்ட் மொபைல். நான் இந்த இடத்துல ஏன் டிவி அண்ட் மொபைல் ஃபோன் வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல டிவியில் ஓடுறதா இருந்தாலும் சரி, மொபைல் ஃபோனில் வரதா இருந்தாலும் சரி, நம்ம மைண்டு வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும். நம்ம படித்ததெல்லாம் வெளியில் தள்ளிட்டு அதை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே கேப்சர் பண்ணிடும். அதனால தான் டிவி அண்ட் மொபைல் ஃபோனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். சம் கண்ட்ரிஸ் வந்து சின்ன பசங்க டிவி மொபைல் ஃபோன் அலோடே இல்லை. அது ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க க்ரியேட்டிவ் எபிலிட்டியை வந்து கட் பண்ணிடும். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன தான் நாள் ஃபுல்லாக படித்தாலும் ஈவினிங் டைம் இல்லைனா நைட் டைம் டிவி ஆர் மொபைல் ஃபோன் நீங்கள் பார்க்கும்போது அதில் வர இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜஸ், அனிமேஷன், வீடியோ ஈஸியாக உங்கள் மைண்டில் வந்து கேப்சர் ஆகிடும். அதுதான் ஃபிக்ஸேஷனாக இருக்கும். நம்ம நாள் ஃபுல்லாக படித்தது வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும், மறந்துடும். அதனால தான் சொல்கிறேன், டிவி மொபைல் ஃபோன் அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட், லாஸ்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா, ரீட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், தூக்கமாக வருது, படிக்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் போகும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேருக்கு வந்து தமிழ் பிடிக்கும், இங்கிலீஷ் பிடிக்கும், மேக்ஸ் பிடிக்கும். அது மாதிரி ஸ்டூடெண்ட் அந்த சப்ஜெக்ட் வந்து போங்க. எப்படியும் அந்த சப்ஜெக்ட் நம்ம ஃபியூச்சரில் நம்ம தான் கவர் பண்ண போகிறோம். அதை தூக்கம் வரும்போது இன்றைக்கி கவர் பண்ணிடலாம். அதுலேயும் பர்டிகுலராக 1 மார்க் 2 மார்க்ஸ்லாம் கவர் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப திங்கிங்காக போகாது. ரொம்ப சர்ச் பண்ணிவிட்டு இன்வால்மெண்ட் டெப்த்தாக போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. மேலோட்டமாக படித்தா போதும். அந்த கான்செப்டில் தான் 1 மார்க் 2 மார்க்ஸ் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக படிக்கும்போது எந்த ஒரு டயர்டுமே நம்ம பாடியும் சரி மைண்டும் ஃபேஸ் பண்ணாது. அதனால் இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கலாம். தூங்குறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கொஸ்டின் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால. பெரிய கொஸ்டின் படிக்கும்போது ரொம்ப டெப்த்தாக கான்சன்ட்ரேஷனாக படிக்கிறதுனால மைண்ட் வந்து டயர்ட் ஆகிடும். அதனால் தூக்கம் வந்து வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ நம்ம சின்ன கொஸ்டினாக படிக்கும்போது ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், நம்ம ஈஸியாகவும் படித்து முடிச்சிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம தூக்கத்தை அவாய்ட் பண்ணி எப்படி நம்ம ஈஸியாக படிக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள்.